கோவா போறோம். அதுவும் காசு தரல. நீ டேப்லெட் எவ்வளவு சாப்பிட்டா அவனை கட்ட சொல்றான். இவனுங்களை வச்சுன்னு என்னதான் பண்றதுன்னு புரியல. டேய் அதை வச்சிடாத, கீழே போட்டு வாடகை வாங்கிட்டு வந்தது பத்திரமா வச்சுக்கோ. சரி கிளம்பலாமா? வாங்கண்ணா பே பண்ணிட்டு வருவான். நம்பலாம் 120 220 நினைக்கிறேன் பில்லு. பே பண்ணுறேன். பை. இந்திக்கான ஆளுதான். நான் வந்து எவ்வளோ இடத்துல நீ வர சொல்லிட்டு கழுத்தை பண்றது. சரிதான் பிளானு. இவனை கூட கூப்பிடலாமா? அப்படின்னா நான் வராம எப்படி எங்க போவீங்க? நான் வருவேன். கூப்பிடலாமா? நீ வராம நாங்க நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். சரி அது வேற விஷயம். சரி நான் சொல்றேன். கோவா போறோம் அடுத்த மாசம். மூஞ்சில ஒரு புன்னகை தெரியுது. எறும்பு போது சட்டம் இல்லாத மாதிரி முதல்ல. ஆமாண்டா. என்ன தெரியுமா, கோவா போறோம்டா. வரியா? அப்படி நீ பெரிய ஆளு, உனக்கு நிறைய வேலை இருக்கும். பிசி ஒர்க் நிறைய இருக்கும். என்னடா சொன்னது எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கிறேன். சரி வரியா? ஒரே வார்த்தை சொல்லணும். வரேன் வரல அவ்வளவுதான். என்ன கூப்பிடுறியா? இல்ல கூப்பிடலாம் இல்ல, ஏதோ சொல்லணும். கூப்பிடாத இடத்துக்கு மதிக்காத இடத்துக்கு நான் போக மாட்டேன். மச்சான் போட்டுக்கோ. 145 ரூபா தான் நீ பே பண்ண. பேலன்ஸ் 70 ரூபா வந்து ஒரு பூஸ்டுக்கும் ஒரு போண்டாக்கும் காசு தரலையும். அதுக்கு வந்து நான் பே பண்ணேன். பிரெட் ஆம்லெட்டுக்கும் அதுவும் காசு தரல. நீ டேப்லெட் எவ்வளவு சாப்பிட்டா அவனை கட்ட சொல்றான். கதை ஏமாத்திட்டா வருவேன். நீ அதையும் ரெக்கார்ட் பண்ணிடணும்டா. அப்பதான் பாத்துரு. பிளான் முக்கியமா இங்க வா, கோவாவுக்கு போயிட்டு ஷார்ட் பிலிம் ஒன்று எடுக்கலாம். ஷார்ட் பிலிம் ஏற்கனவே ஒழுங்கா பண்ணல. ஷார்ட் பிலிம் என்ன வர கூப்பிட போனா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சரி உர்றா வாடா. எனக்கு புரியுது, உங்க கஷ்டம் புரியுது. என்னன்னா வந்து ஷார்ட் பிலிம் எடுக்கலாம் தான் ரொம்ப ஆசை. நிறைய ஷார்ட் பிலிம்லாம் ஒரு 5 ஷார்ட் பிலிம் கிட்ட எடுத்தோம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விட்டோம். என்ன ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன்? அவனோட மச்சான் ஒரு படம் எடுக்கணும்னா ஒரு டீம் அமையணும். அதுக்கான அந்த அழகான ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, டீம் இருந்தாதான் அந்த படத்தை பண்ண முடியும். அமையல கம்ஜ டீம் வந்து கன்றாவே கருமாந்திர புத்த டீம்டா. அந்த டீம் வச்சுன்னு ஒரு இதுவும் போக முடியாதுன்னு நீ ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டு அடிச்சான். ஒரு சீனுக்கு 10 சாண்ட்விச் சாப்பிட்டான். நல்லா வச்சு படம் இல்ல, ஒரு மேல எடுக்க முடியாது. நாங்க கோவாக்கு போறது ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கலாம். ஷார்ட் பிலிம் செலவு பண்ணும்போது லீவ் சொல்றதுக்கு தான் செலவு பண்ணி. ஆமா இல்ல கோவாக்கெல்லாம் போல. பிளான் கேன்சல். கோவா போற முடிவாயிடுச்சு. சரி இங்க வாயா, இங்க வா. என்னத்துக்கு அந்த கண்ணாடி? எதுக்கு இந்த கண்ணாடி போற? நான் சொன்னா ஏதோ சொல்லிட்டு இருந்தியே. கோவாக்கு போற முடிவாயிடுச்சு. நல்லா பேசுங்க. இங்க கூட சும்மாவே ஒரு கேரக்டர் சுத்தி இருக்குதான் இருக்குதுன்னு சத்தியமா நீ இப்ப வரைக்கும் புரியல. இருக்கிறான் ஆக்டிங் தெரியாது. வர்மா பாட்டு வந்து இவரு தான். இங்க பாருங்க வர்மா. உங்களுக்கு இப்பயே வந்து நாங்க அந்த ரீல்ஸ் வந்து நாங்க போட்டு காமிக்கிறோம். நீ வருமா விடு. ஷார்ட் பிலிம்னே ஒரு எடுக்கும் போது அந்த ஷார்ட் பிலிம்ல நிறைய பண்ணு நடந்தது. வந்து ஒரு சீன்ல வந்து பயமா பண்ணுவான். அது என்னன்னா ஒரு சீன் வந்து போயிட்டு இருக்கு. நான் வந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி நிக்கிறேன் ஒரு இடத்துல. நீ ஒண்ணும் இல்லடா, நான் உன் கூட இருக்கேன், நீ எது வந்தாலும் சாதிச்சிருவ, நீ பண்ற அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அவன் சொன்ன டைலாக் பாத்தீங்கன்னா, நீ பண்ற மச்சான், இருக்க மச்சான், பாத்துக்கலாம் மச்சான், சாதிப்போம் மச்சான், நீதான் மச்சான் மச்சான் சொல்ல அந்த மச்சாலே பேசி 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 உயிரை எடுத்துட்டான். சீனோ கடைசியில சொதப்பி ஒரு வழியாயிடுச்சு. வெல் பர்ஃபார்ம்டு கேர்ள். சாரி பாய்.
ஸோ இந்த மாதிரி ஒரு டீம்லாம் உங்களுக்கு அமையணும்னா அது வந்து எப்படின்னா அதுக்குலாம் புண்ணியம் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு டீம் வந்து நீங்க வந்து ஒரு வாழ்க்கையில் டேரக்டர்லாம் ஆகணும்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்க வந்து சாதிக்கலாம். ஓகே காய்ஸ், கிளம்பலாமா? ஆமா, கோவா போறோம்ல, இன்னும் கோவா போறோம்ல. சிக்கி பேசுறா அவங்க நம்பிட்டியா? சரி விடு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க?